நடைமுறை வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எதுலெல்லாம் தடுமாறுகிறோம், எப்படியெல்லாம் நம்ம தெரியாம விழுந்துடுறோம், அதுல விழுந்துட்டு நம்மளால எப்படி எழும்ப முடியாம கஷ்டப்படுகிறோம். இதுல இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு என்னென்ன போதனைகள் இந்த நாளில கொடுக்கிறார் என்பதை தான் நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வீர்களானால், கடந்த 40 நாள் உபவாசத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு ஃபார்முலா என்று கூட சொல்லலாம். அல்லேலூயா. எதிர்பாராம சில ஜெபங்களை மட்டும் நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லி இந்த 40 நாள் உபவாசத்தை எங்கள் சபையில நாங்கள் சில ஜெப குறிப்புகளை வைத்து ஜெபிக்க தொடங்கினோம். காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஜெபம், ஈவினிங்ல ஆன்லைன் பிரேயர்ல லைவ்ல ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருந்தோம். ஆனா ஜனங்களை நான் எந்த மெசேஜ் எதுவும் கொடுக்கல. டெய்லி ஜெபத்துல நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவன் ஒரு சப்ஜெக்ட் எனக்கு திடீரென்று ஒரு வசனத்தை சொல்லும்படியாக இந்த வார்த்தை ஆரம்பித்தார். அந்த ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த சத்தியம் அநேகருக்கும் பிரயோஜனமாக இருந்தது. அதுக்குள்ள இருந்து நானும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். அந்த காரியத்தை உங்களுக்கும் இந்த நாளில வேற வித்தியாசமான முறையில ஆவியான இந்த நாளில உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமே. தேவனுடைய பிள்ளைகளே, நாம சரியானதான் ஆலயத்துக்கு கடந்து வருகிறோம். ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை ஜெபிக்கிறதுல, வேத வாசிப்பதுல, நம்ம தனி ஜெபத்துல, உபவாச ஜெபத்துல, சபைக்கு கூடி வருகிறதுல எல்லாத்துலயும் முடிந்த அளவுக்கு நம்ம பெஸ்டா தான் கொடுக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதையும் தாண்டி நம்ம எழும்ப முடியாமல் போவதற்கு என்ன காரணம்? நம்ம சரியான ஜெபங்களை எடுக்கிறோமா? நம்ம சரியான மெத்தடை ஃபாலோ பண்றோமா? நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கிற காரியம் சரியா? இல்ல இதற்கு முன்பாக 10 வருடத்திற்கு முன்பதாக, 20 வருடத்திற்கு முன்பாக நமக்கு போதித்த உபதேசங்களுக்குள்ளே நம்ம கட்டப்பட்டு கிடக்கிறோமா? இன்னைக்கு வேதத்துல ஆவியானவர் சொல்லுகிறபடி நம்ம கேட்காம பூர்வீகத்துல நம்ம கற்றுக்கொண்ட சில அடிஸ்தான உபதேசத்துல நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோமா? ஆமென். தேவ ஊழியர்கள் போதித்த அந்த போதனையிலே இருக்கிறோமா? இல்ல ஆவியானவர் நம்மளை இந்த காலகட்டத்துல நடத்துகிற விதமாக நம்ம நடக்கிறோமா? இதுதான் இந்த நாளில நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூமியில நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்கே சில புரியாத காரியங்களாக இருக்கிறது. இந்த புரியாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்மளுக்கு புரியப்படுத்த முடியும். இப்படி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பத்துல பிசாசெல்லாம் அலங்கடிக்கும் பொழுது அது தன்னுடைய ரூபத்தை காமித்து அலங்கடித்து முடிகளெல்லாம் விரிச்சு போட்டு அது பயங்கர ஆக்ரோஷமா தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறதா இருந்துச்சு. பிசாசை இப்ப அப்படிப்பட்ட தோரணையை மாத்திடுச்சு. என்ன பண்ணிடுச்சு? இப்ப அப்படியெல்லாம் டீசெண்டா இப்ப என்ன செஞ்சு, நான் தான் வந்திருக்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அதுவே என்ன செய்யுது? பேச ஆரம்பிக்குது. அது எந்த விதமான, இப்ப நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விதமான நம்ம பிசாசு அலக்கடிக்கிறத நம்ம வித்தியாசமா பார்க்கவே முடியாது. அது ரொம்ப டீசெண்டா சேர்ல உட்கார்ந்து அப்டேட் ஆயிடுச்சு. என்ன செஞ்சிருச்சு? அப்டேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் வசனத்தின் அடிப்படையில் அப்டேட் ஆக வேண்டும். ஆவியானவர் நம்மளை நடத்துகிற விதத்துல நம்ம அப்டேட் ஆக வேண்டும். இல்ல கர்த்தருடைய ஊழியர் நமக்கு போதிக்கும் பொழுது சில விஷயங்கள் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாததா இருக்கலாம், ஆவிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களா இருக்கலாம். அது அப்படியே நீங்க விட்டு விடாம வீட்டுக்கு போய் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கிற பழக்கம் நமக்கு வர வேண்டும். ஆமென். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே ஸ்பீடா போயிட்டு இருக்குது. எல்லாமே ஸ்பீடா போயிட்டு இருக்குது. நம்ம ஆவிக்குரிய சபை மட்டும்தான் ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆர்சி சபைக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் போய் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்குது. இப்போ வெர்க்மன்ஸ் பாட்டெல்லாம் பாடி அழகா ஆராதிச்சு பரிசுத்த ஆவியானவரை இன்வைட் பண்றாங்க. ஆமென். ஆவிக்குரிய சபை மக்களுக்கு ஒரு மெத்தனம் என்னது? நம்ம தானே ஹீரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம பரலோகத்துக்கு செலக்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நம்ம ஆவியில நிரம்பிட்டோம் என்கிற ஒரு எண்ணம், நம்மை பரிசுத்தமாயிட்டோம் என்கிற மனதில்லை, நமக்கு நல்ல போதிக்கக்கூடிய ஒரு ஊழியர் இருக்கிறார், பயப்பட வேண்டாம்ங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் நம்மளை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய நமக்குள்ள 2 விதமான உலகம் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய உலகம், இன்னொன்று பூமிக்குரிய உலகம். இது ரெண்டுமே தேவ ராஜ்யமும் பிசாசுடைய ராஜ்யமும் நமக்குள்ளதான் செயல்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வாழும் பொழுது இந்த சபைக்கு நம்ம கடந்து வந்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிறோம். எத்தனை பேர் நிரப்பப்படுறோம்? ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்றுக் கொள்கிறோம். நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம்.
ஆவிக்கு ஏற்றபடி சில ஆகாரங்களை கர்த்தருடைய ஆவியான ஊழியர் மூலம் நமக்கு கொடுக்கிறார். ஆனா அது எத்தனை நாட்கள் நமக்குள்ள கடைபிடிக்கப்படுகிறது? அது எவ்வளவு நேரம், மணி நேரம் நம்மளோடு கூட அது பேசிக்கொண்டிருக்கிறது? அந்த அந்த அபிஷேகம் நமக்குள்ள எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணுகிறது? தேவனுடைய ஆவியானுடைய அசைவாடுதல் நமக்குள்ள எவ்வளவு நேரம் நமக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்க கொஞ்ச நேரம் நிதானிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்துட்டோம். இப்ப பெற்றுக்கொள்ளுகிற இந்த அபிஷேகமும் நீங்கள் சாப்பிட்ட உடனே பசி எடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு கோளா இருக்குன்னு அர்த்தம். ஆமா தானே? அப்போ அதே போல இந்த அபிஷேகத்தை பெற்றுட்டு ஆராதனையில தேவனுடைய கிருபையை பெற்றுட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் வேற மனுஷனா மாறிட்டோம்னா நமக்குள்ள ஏதோ ஒரு ட்ரபிள் இருக்குன்னு அர்த்தம். அவன் இந்த அபிஷேகம் எங்க போகுது? இந்த பெற்றுக்கொண்ட ஜெப ஆவி எங்க போகிறது? இந்த பரிசுத்த ஜீவிதம் எங்க போகிறது? நம்முடைய வாயில கொஞ்சம் முன்னாடி அந்நிய பாஷை பேசணும், வெளியே போய் என்ன பாஷை பேசுகிறோம், இது எப்படி நடக்கிறது? இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் நிதானிக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த புதிய வருஷத்துல சரிப்படுத்த வேண்டியதை நம்ம சரிப்படுத்தவில்லை என்றால், தேவன் இந்த சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் உங்களுக்கு தான், இந்த சபை மக்களுக்கு தான். இதை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்ம ஆவியானவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய சகல ரகசியத்தின்படியும் நடத்துதலின்படியும் நம்ம நடக்கிறவர்களாக மாற வேண்டும். நமக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? ஆவிக்குரியவர்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரியவர்களா இருக்கிறோமா? உலகத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஆவிக்குரியவர்களாக செயல்பட முடிகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக எத்தனை மணி நேரம் இருக்கிறோம்? எங்கெல்லாம் இருக்கிறோம்? எங்கெல்லாம் அதை வெளிப்படுத்துகிறோம்? கொஞ்சம் நிதானித்து பாருங்க. வேலைக்கு சபைக்கு வரும்போது மட்டும்தான் நம்ம ஆவிக்குரிய டிபார்ட்மெண்ட்டே ஓபன் பண்றோம். ஆமே. எப்படி பணம் வந்த சம்பளம் கிரெடிட் ஆனோன்னு ஏடிஎம் கார்டுக்கு போறோமோ, அதே போல சண்டே வந்தா மட்டும்தான் நமக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஓபன் ஆகுது? ஆவிக்குரிய டிபார்ட்மெண்ட் ஓபன் ஆகுது. சபையில ஏதாவது ஒரு கூட்டம் வச்சா மட்டும்தான் சபை குறித்த ஞாபகம் வருகிறது. ரொம்ப வியாதி நமக்குள்ள வந்தாதான் ஜெபிக்கணுங்கிற டிபார்ட்மெண்ட் வேற செய்யுது. ஒரு தேவைகள் நம்மை நெருக்கும் பொழுதுதான் விசுவாசத்தினுடைய செயல்பாட்டை நம்ம துவக்குகிறோம். ஒரு தேவை நம்மளை நெருக்கும் பொழுதுதான் விசுவாசத்தை நம்ம என்ன செய்யறோம்? தேடுகிறோம் நமக்குள்ள. அப்போ விசுவாசத்தினால் அவன் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் சொல்லப்படுகிற வசனத்தை நம்ம தேடுவோம். ஒரு ஆபத்து வரும்பொழுதுதான் ஆபத்து நாளிலே என்ன நோக்கி கூப்பிடு என்று சொன்ன வசனத்தை நம்ம தேடுவோம். ஆனா மற்ற நாளில் அந்த ஆவிக்குரிய டிபார்ட்மெண்ட் இருக்கும். நமக்கும் இருக்கிற இடைவெளி என்ன? இந்த இடைவெளிக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன? இந்த இடைவெளி நாட்களில பிசாசு நமக்குள்ள விதைக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன? இந்த ஆயுதங்கள் தான் நம்மளை மனவடிவாக்குகிறது. அவன் இந்த இடைவெளியை நம்ம கொடுக்கறதுனாலதான் பிசாசு நம்மளை எழும்ப விடாதபடிக்க தடுக்கிறோம். நம்ம சுவாச காற்று எப்பொழுதெல்லாம் நமக்குள்ள சரியாக மூச்சு விடுகிறோமோ அது வரைக்கும் மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மூச்சு விடுவதற்கு எப்போ பிரச்சனை வருதோ அப்பதான் நம்ம யோசிப்போம். அல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய நாவு எப்பொழுதும் துதிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் எப்பொழுதும் வசனத்தை தியானிக்க வேண்டும். எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை எந்த இடத்துலையும் நம்ம நிரூபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தனிய சொந்தக்காரங்க நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம். ரசிக்கப்படாத வீட்டுக்கு போகும்போது நம்ம கிறிஸ்துவம் என்கிற அந்த சாயலையே மறைத்து விடுவோம். ஆமே. என்ன சாயலை மறைச்சிருவோம்? நம்ம எல்லாம் சிஎஸ்ஐ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. அந்த சிஎஸ்ஐ காரங்க வீட்டுக்கு போகும்போது எப்படி நாங்கெல்லாம் பெந்தகோஸ்து சபைக்கு தான் போவோம். நாங்க சிஎஸ்ஐக்கு வந்து பழக்கம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல நம்மளுடைய வைராக்கியத்தை காட்டுவோம். ஆனா அந்த வீட்டுல இருந்து என்ன செய்ய மாட்டோம்? தேவன் பேர்ல இருக்கிற வைராக்கியத்தின்படி செபிக்க மாட்டோம். ஆமேன்னு சொல்லணும் பார்க்கலாம். எத்தனை பேர் அப்ப ஏற்றுக்கொள்றீங்க? நம்ம மற்ற ஜனங்களோடு காட்டுகிற வைராக்கியம், மற்ற ஜனங்களோடு பக்தி வைராக்கியத்தை காட்டுற உண்மைதான். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல இந்த வைராக்கியத்தை காட்டுகிறோமா? நான் மைசூர்ல இருந்து சென்னைக்கு ஒரு தடவை ட்ரெயின்ல வரும் பொழுது காலையில 4:30 மணிக்கு இருக்கும். 4:30 மணிக்கு ரெஸ்ட் ரூம் போலான்னு மேல இருந்து கீழே இறங்கி வரும் பொழுது ஒரு வாலிப பெண் 4:30 மணிக்கு செல்போன் டார்ச் அடிச்சுக்கிட்டே பைபிள் படிக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. அது திருமணம் கூட 15 வயசு தான் இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, அந்த பிள்ளையுடைய பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு பார்க்கல, யாராவது எங்களை பார்த்து சிரிப்பாங்கன்னு யோசிக்கல, தன்னுடைய இளம் வயதை குறித்து வாலிபத்தை குறித்து யோசிக்கல, தன்னுடைய கர்த்தருக்கு முன்பதாக பக்தி உள்ளவளாக தன்னை காண்பித்துக் கொண்டான்.
அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலகட்டத்துல நம்ம கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். நம்ம செய்கிறதெல்லாம் சரியா செய்யறோமா? நம்ம சரியா செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம சரியா செய்து கொண்டிருந்தா கண்டிப்பா நம்ம கீழே விட மாட்டோம். நம்மளை யாரு நடத்த வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் நடத்த வேண்டும். அந்த நடத்துதலுக்கு நம்ம சரியாக நம்மளை விட்டுக் கொடுக்கிறோமா? அவர் நம்மளை நடத்துவதற்கு முன்பதாக யார் செயல்படுகிறார்? அவர் நம்முடைய ஒரு காரியத்துல நமக்கு சரியாக ஒரு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை யார் அவசரப்படுத்துறார்? ஒரு காரியத்துல முடிவெடுப்பதற்கு வெயிட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளை யாரு கீழே தள்ளுகிறார்? இதை என்னைக்காவது ஒரு நாளாவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு தேவை, ஒரு பிரச்சனை, இதுல தேவ சமூகத்துல ஜெபிப்பீங்க, ஊழியக்கார்ட்ட சொல்லி ஜெபிப்பீங்க. இந்த ஜெபத்துக்கு பதில் வருகிறதுக்கு முன்பதாகவே நம்மள உலகத்துக்கும் சுயத்திற்கும் நம்மளை சாய வைப்பது யார்? அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடியும்? நிதானமா ஓட முடியும். ஆமே. நமக்கு எல்லாம் ஸ்பீடு, எல்லாமே ஸ்பீடு. தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய விஷயம் எல்லாம் ஸ்பீடா வரணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ஸ்பீடா வரணும். பாஸ்டர் ஜெபிச்ச உடனே அற்புதம் ஸ்பீடா நடக்கணும். பாஸ்டர் ஜெபிச்ச உடனே ஹீலிங் உடனே நடக்கணும். இதே ஸ்பீடு மனம் திரும்புதல் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதே ஸ்பீடு எதுல இருக்கணும்? நம்ம எதை விடணுமோ அதுல இருக்கணும். எதில பொறுமையா இருக்கணுமோ அதுல இருக்கணும். எதை தூக்கி வீசணுமோ அதுல இருக்கணும். எதை சிந்தை விட்டு விளக்கணுமோ அதை விளக்கணும். எந்த உறவுகளை பிரிக்கணுமோ அதை பிரிக்கணும். எதை இணைக்கணுமோ அதை இணைக்கணும். எதை நாட்டணுமோ அதை நாட்டணும். எதை பிடுங்க வேண்டுமோ அதை பிடுங்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியா நடத்தி கொண்டு போக முடியும். அல்லேலூயா. அவர் உங்களை நடத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பலவீனங்களை உதவி செய்கிறவர் அப்படின்னு வேதம் நமக்கு ரோமர் 8:26 சரி எடுக்க வேண்டாம். இப்போ அவர் உங்கள் பலவீனங்கள் உதவி செய்கிறவர் என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர் உதவி செய்வதற்கு முன்பதாக நம்ம வேறொரு உதவியை என்ன செஞ்சிடறோம்? நம்ம தேடுறோம். இதுதான் மிஸ்டேக். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை உடனே விடுதலை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில அவரோடு இருக்கிற ஐக்கியம் அந்த அளவுக்கு இருக்காது. அவர் நம்மளோடு கூட ஜெபித்த உடனே நமக்கு பதில் கொடுப்பதற்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை அவ்வளவு பக்தியா இருக்காது. ஆண்டவர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க டைம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவசரப்படக்கூடாது. ஏன் அவசரப்படுறார்? ஏன் காலதாமதம் எடுக்கிறார்? ஆண்டவர் நம்மளை சரி பண்ண வேண்டிய விஷயத்துல சரி பண்ணாம நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம கீழ்ப்படிய வேண்டிய விஷயத்துல கீழ்ப்படியாம நம்மளை உயர்த்த முடியாது. பிரமாணம் கரெக்டா தான் இருக்கிறது. நம்ம தான் பிரமாணத்தை மீறுகிறோம். அல்லேலூயா. இப்ப விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் விசுவாசத்துல இருக்கணும். அப்போ தேவைகள் வரும்போது மட்டும் விசுவாசம். தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உங்க காரியங்கள் எல்லாம் சரியாக செயல்பட தொடங்கினதுக்கு பிறகு இந்த விசுவாசத்தை நம்ம அப்படியே நிறுத்தி விடுவோம். இதுதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது. பழைய காலத்துல உள்ள டீசல் வண்டி எல்லாம் டெய்லி என்ன செய்யணுமா? ஸ்டார்ட் பண்ணி நிப்பாட்டணும். அப்பதான் நம்ம அவசரத்துக்கு என்ன செய்ய முடியும்? வண்டியை நம்ம டக்குனு ஸ்டார்ட் பண்ணி போக முடியும். அதை 4 நாள் விட்டு வச்சுட்டீங்கன்னா என்ன செய்ய முடியாது? 4 பேர் வேணும். வண்டி தான் என்ன செய்ய முடியும்? ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆவிக்குரிய பிள்ளைகள் தினமும் என்ன செய்யணும்? நம்மளை கவனிக்கணும். தினம் நம்முடைய விசுவாசத்தை ஆக்டிவ்ல வைக்கணும். நம்முடைய மொபைலை எப்படி சார்ஜ் பண்ணி ஃபுல்லா வச்சிருக்கிறோமோ அதே போல விசுவாசத்தை நீங்க ஷார்ப்பா வச்சிருந்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? நிறைவேறும். நமக்குள்ள நிறைய தடைகள், நிறைய எல்லாரும் பிசாசு மேல பழிய போட்டு நம்ம தப்பிச்சிடுறோம். பிசாசு மேல எல்லாமே இவனாலதான் சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே இவனால இந்த மாதிரி கஷ்டப்படுறோம்னு சொல்றோம். இல்ல, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கிற வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இடம் கொடுத்தாதான் பிசாசு வருவான். நீங்கள் இடம் கொடுத்தாதான் உங்க குடும்பத்துக்குள்ள நுழைய முடியும். அவங்களுக்கு இடம் கொடுத்தாதான் உங்க சிந்தனையை தாக்க முடியும். உங்களுக்கு இடம் கொடுத்தாதான் உங்க குடும்பத்துக்குள்ள செயல்பட முடியும். பிரமாணம் சரியா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம சில தவறுகளை புரியாம நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். சில காரியத்தை சரின்னு தெரிகிறது, தவறுன்னு தெரிகிறது, நிதானிக்காம செய்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய வீழ்ச்சி. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அப்ப இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நான் ஒரே ஒரு வசனத்தை தான் எடுக்க போகிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையில நான் உங்களை கொஞ்சம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கை இணைத்து நம்மளை சரி பண்ண வேண்டிய பகுதி இன்னைக்கு சரி பண்ணா மட்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து போதும். அதனுடைய முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு நம்முடைய சுயத்தை நம்ம சாம்பலாக்க வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய எல்லாவற்றையும் நம்ம பிசாசு மேல பழி போடுகிறோமே. வேதம் சொல்லுகிறது உன் சுய புத்தியின் மேல் சாயாத. என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த திருச்சபைக்குள்ள நம்ம அங்கத்தினராய் மாறி தேவனுடைய பிள்ளையாய் மாறிட்டோமோ அதற்கு பிறகு நாம் வேதத்தை சார்ந்து இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ வேண்டும். ஆமென். தேவனுடைய ஆலோசனையை சார்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாழ்கிறார். ஆமென். நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவியானவர் எதற்கு வாசம் பண்ணுகிறார் என்றால் உங்களை நடத்துவதற்கு, நாம சரியான பாதையில டூர் பண்ணுவதற்கு. நம்ம எங்க போகக்கூடாது, எங்க போகணும், யாருகிட்ட பேசணும், யாருகிட்ட பேசக்கூடாது, எப்ப ஜெபிக்கணும், எப்ப ஜெபிக்க கூடாது, எல்லாமே நமக்கு தெரியாம வாழ்ந்தோம். இதை சரியா நம்ம செயல்படுத்துறதுக்கு தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனிதன் சார்ந்து வாழும் பொழுது அவன் அந்த உலகத்தை ஜெயிக்கிறவனாக மாறுகிறான். இந்த உலகத்தை உரிய காரியங்களுக்குள்ள சாயாமல் தேவனையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக அவன் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆமென். இது நல்ல நீங்க கவனிக்கணும். ஆமென். இந்த நாட்களில ஒரு ஆபிரகாமை குறித்தோ ஒரு விசுவாச வீரனை குறித்து உங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி பேசிட்டு போயிடலாம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில நம்ம தடுமாறுகிற பகுதி எது? ஆமென். நடைமுறை வாழ்க்கையில நம்ம வீழ்ச்சி அடைவதற்கான காரணம் என்ன? நம்மளுடைய விடுதலையே நம்ம தக்க வைக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? நம்ம விடுதலையை தடை செய்பவன் யார்? நம்முடைய விடுதலையே நம்முடைய வாழ்க்கையில பிடித்து இழுக்கிறது எது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள சாபம் இருந்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது பாவம் இருந்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்தோம். ஆனா இதெல்லாம் சரி இல்லைன்னு தெரிஞ்சுதான் இயேசுடைய பாதைக்குள்ள நம்ம கடந்து வந்தோம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறான்னு தெரிந்த பிறகு அவர் சொல்லுகிறபடி நம்ம வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும் என்கிற சத்தியம் நமக்கு தெரிந்த பிறகு இன்னும் நம் சுய புத்தியின் மேல் சார்ந்து வாழ்கிறது சரியா தவறா? இப்ப இந்த சுய புத்தியின் மேல் எப்படி சார்ந்து விடுகிறோம்? இந்த சுய புத்தி எது? சுய புத்தினா என்ன? நமக்குள்ள இருக்கிற சுய ஆவி. சுய ஆவி நம்மள ஒரு விஷயத்தை நம்ம நாளைக்கு போகலாம் என்று நம்ம ஒரு யோசனை வரும் பொழுது ரெண்டு விதமான காரியம் நமக்குள்ள செயல்படும். ஒன்று சுய ஆவி செயல்படும், இன்னொன்று நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவார். நீங்கள் சுய ஆவிக்கு இடம் கொடுத்தால் ஆவியானவர் உங்களை என்ன செய்ய முடியாது? அதுல இருந்து விலைக்கு உங்களை கொண்டு வர முடியாது. நீங்க ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அவர் உங்களை சரியாக நடத்துவார். நீங்க போறது தவறு என்று உணர்த்துவார். நீங்கள் எடுத்த முடிவு தவறு என்று உணர்த்துவார். ஆனால் முடிவெடுக்க வேண்டியது யாரு? நம்முடைய சுய ஆவிதான். சபைக்கு போகவா, வீட்டுல இருக்கவா என்பதை முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கிறது? நம்முடைய சுய ஆவி. அல்லேலூயா. நமக்கு பகுத்தறியக்கூடிய கிருபை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். இப்போ நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துல இருக்கிறாங்க. இப்ப சர்வம் ஏவாளிடத்துல பேசுகிறது. உங்களுக்கு புரியும்படியாக இதை துவங்குகிறேன். இந்த ஆதாமும் ஏவாளும் பிசாசு சர்வம் பேசும் பொழுது இந்த பிசாசு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அவன் இவன் முடிவெடுப்பதற்கு முன்பதாக இவன் ஆதாம் இடத்துல கேட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? நிச்சயமா ஒரு வீழ்ச்சி வந்திருக்காங்க. இந்த இடத்துல சாத்தான் சொன்னாலும் யார் சொன்னதை கேட்டு இந்த முடிவை எடுத்தாள்? அவளுடைய சுய ஆவி சொன்னதுதான் அவள் கேட்டு இது சரியாதான் இருக்கும், இது உண்மையாதான் இருக்குன்னு சொல்லி அவதான் என்ன செய்தால் முடிவெடுத்தான். பிசாசு பாவம் செய்ய தூண்டினான். உண்மைதான். பிசாசை சாப்பிடும்படி கண்களை நிச்சய தூண்டினான்.
ஜீவனத்தின் பெருமையை தூண்டினான், மாமிசத்தின் இச்சையை தூண்டினான். ஆனால் அதற்கு இடம் கொடுத்தது ஏவாளுடைய சுயம். ஆமே சொல்ல மாட்டீங்களா? இப்ப இந்த சுயத்திற்கு அவள் இடம் கொடுத்ததுனாலதான் அவள் அதை அனுபவித்தாள். அது தன் கணவருக்கு கொடுத்தால் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவன் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்குள் வந்தது. ஆமென். இப்ப டெய்லி ஏசப்பா வராரு ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு. டெய்லி வரும் பொழுது ரெண்டு பேரையும் பிரிச்சது எது? இவன் ரெண்டு பேரையும் பார்க்க விடாதபடி பிரிச்சது எது? இவன் தன்னுடைய சுயத்திற்கு இடம் கொடுத்ததுனால, சுய ஆவிக்கு இடம் கொடுத்ததுனால, ஆமென், அதற்குள் அவன் அடிமையாகி விட்டதுனால ஆவிக்குரிய மனுஷனாயிருந்த ஆதாம், ஆவிக்குரிய பிள்ளையாயிருந்த ஆதாம் தேவனை பார்க்க முடியாமல் ஒளிந்து கொண்டான். இப்போ இந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் சுயத்தின்படி நம்ம வாழும் பொழுது அந்த நேரத்துல சந்தோஷமாய் இருக்கும். இந்த சுயத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது மனசு சமாதானமாய் இருக்கும். சுயத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது நாம் ஜெயித்து விட்டது போல தோணும். ஆனால் கொஞ்ச நேரத்துல அல்லேலூயா, பிசாசு உங்களை எதற்காக அந்த சுய ஆவியில சாய்வதற்கு இடம் கொடுத்தானோ அந்த காரியம் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுதுதான் உங்க இருதயத்துல நீங்க தவறு செய்து விட்டோம் என்று தோணும். ஆண்டவர் வருகிற வரைக்கும், தோட்டத்திற்குள்ள தேவன் விசாரிக்கிற வருகிற வரைக்கும் இவர்களுக்கு தோணல. தேவன் சந்திக்க வரும் பொழுதுதான் தேவனை நம்ம இழந்துட்டோமே, பரிசுத்தத்தை இழந்துட்டோமே, இந்த சுயத்துக்கு இடம் கொடுத்து தேவனை பார்க்க விடாதபடிக்கு ஒரு நிர்வாணமான ஒரு வாழ்க்கையை, சுய வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம் என்கிற அந்த நிலைக்குள்ள ஆதாமும் ஏவாளும் தள்ளப்பட்டான். சரியா? இப்படிதான் இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. யார் சாயக்கூடாது? தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்த ஆவி நிறைவாய் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. இது எப்படி இருக்கு தெரியுமா? நம்முடைய சொந்த தகப்பனை பக்கத்துல வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட எல்லாம் நம்ம சாக்லேட் கேட்டா அப்பாவுக்கு எப்படி வலிக்கும்? எப்படி வலிக்கும்? ரொம்ப கஷ்டம். இப்போ உங்களை நடத்த அவர் உள்ள வந்திருக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்த உள்ள வந்திருக்கிறார், உங்க பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த உள்ள வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு வந்து கிறிஸ்துவை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துடைய துர்க்குணங்களை உங்களை விட்டு அழித்து அனைவரின் கனிகளை உங்களை சிருஷ்டிக்க இயேசு கிறிஸ்து உள்ள வந்திருக்கிறார். இவ்வளவு காரியத்தை செயல்படுத்த வந்திருக்கிற ஆவியானவரை கண்டுகிடாம, பொருட்படுத்தாம, உங்க வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க இன்னைக்கு வந்திருக்காங்களா வச்சுக்காங்களேன், காலையில நாங்க சர்ச்சு தான் முக்கியம், நீங்க வீட்டுல இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கும்? உன்னை நம்பி வந்தோம்னம்மா, உங்களை நம்பி நான் வந்துட்டேனே, வேற யாராவது வீட்டுக்கு போயிருப்பேன், சர்ச்சு நான் என்ன விட சர்ச்சு தான் முக்கியமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு துக்கமா இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமென். இதுவே சர்ச்சுக்கு வராம அந்த சொந்த மதத்துக்கு இடம் கொடுத்தது, அது பேர் தான் என்னது? சுயம். இதுதான் சுய பரிதாபம். இதற்கு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கூடாது. சரி, இப்படி நம்ம என்ன செய்யட்டோம்? தேவ மகிமை விட்டு விலகிட்டோம், தேவ சாயை விட்டு விலகிட்டோம், அவருடைய பிரசனத்தை விட்டு விலகிட்டோம், அவர் சொல்றதை கேட்காம நம்ம விலகிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிற்கும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது யார்கிட்ட வருவோம்? எந்த முகத்தை வச்சு நேசப்பாட்டு வருவோம்? சொல்லுங்க கொஞ்சம். இப்போ பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். ஐயோ, நம்ம இந்த வாரம் சர்ச்சைக்கு போவோம், சொந்த காரியத்துக்கு போயிட்டோமே. வேற ஒரு பாஸ்டர்கிட்ட கூப்பிடுவீங்க, பாஸ்டர் இப்படி பிரச்சனை ஆச்சுன்னு. இப்ப அவர் ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே இந்த மகனுக்காய் இறங்கும் பாரு. இப்ப அந்த ஆண்டவர் இப்ப எங்க இருக்கிறாரு? ஏசு எங்க இருக்கிறாரு? நீங்க சொல்றீங்கல்ல, யாருக்கோ கூப்பிடுறீங்கல்ல, உங்ககிட்ட போலதான் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? துக்க முகத்தோடு இருக்கிறாரு. அவர் துக்கமா இருக்கும்போது அவர்கிட்ட நீங்களே என்ன செஞ்சிருக்கலாம்? ஏசப்பா தெரியாம பண்ணிட்டேன். இதுதான் நிறைய பேருக்கு இந்த அந்த கனெக்ட் பண்ணி பார்க்க தெரியல. நீங்க ஒரு விஷயத்தை துக்கப்படுத்தீங்கன்னா இயேசுப்பா துக்கப்படுத்திட்டீங்க. ஒரு விஷயத்தை சுயத்துக்குள்ள செஞ்சுட்டீங்கன்னா ஆவியை துக்கப்படுத்திட்டீங்க. இந்த ஆவியானவர் கூட கனெக்ட் பண்ணாம, சமரசம் பண்ணாம, சமாதானம் ஆகாம யார்கிட்ட ஜெபம் பண்ணாலும் நம்முடைய வாழ்க்கையில என்ன வராது? அந்த மாற்றம் வராது. இப்ப இயேசுவை நீங்க எங்கேயோ இருக்கிறதா நினைச்சு என்ன செய்றீங்க? யார்கிட்டையும் ஜெபம் பண்றீங்க, அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் நிறைய பேருக்கு என்ன செய்யல, அப்பா இறங்கி வாரும், இறங்கி வாரும். அது அந்த காலத்துல உள்ள பாட்டு. இப்ப நமக்குள்ளதான் என்ன செய்யறாரு? இருக்கிறார். இதை யாருமே என்ன செய்யல,
உணர்றதே இல்லை. இப்ப எழும்பி வாருன்னு தான் நம்ம என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். எழும்பி வாரும், எழும்பி வாரும். நான் துக்கப்படுத்துறது தப்புதான். இப்படிதான் நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்குது. மோசையினுடைய காலத்துல தான் என்ன செய்வார் ஆண்டவர்? சீனா மலையில இறங்கினாரு. ஆனா இப்ப நமக்குள்ள ஆல்ரெடி என்ன ஏற்றுக்கொண்டோமோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்யறார்? வாசம் பண்ணுகிறார். அவர் சொல்றதுபடி நடக்கிறதுக்கு நமக்கு பிரியமில்லை. நம்ம வாழ்க்கையில எப்படி நடந்து வந்தோமோ, எப்படி நம்முடைய வாழ்க்கை எல்லாத்தையும் பின்பற்றிட்டு வந்தோமோ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அதே சுபாவத்தை நம்ம இன்றைக்கும் கடைபிடிக்கிறோம். நம்முடைய பழைய சுபாவத்தை களைய வேண்டும். பழைய மனுஷனை சிலுவையில் அறைய வேண்டும். பழைய சுபாவத்தை நம்ம கடைந்து போகாம ஆவியானவர் சொல்லுகிறது நமக்கு என்ன செய்யாது? அவன் சரியா உணராது. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? பாட்டி புரியுதா? புரியுது. இப்ப நல்ல கவனி. இப்பதான் நம்ம செய்திக்குள்ள போறோம். அவன் இன்னைக்கு கொஞ்ச நேரம் செய்தி நம்ம கேட்டுட்டு பிராக்டிக்கலுக்குள்ள என்ன செய்ய போறோம்? ஹல்லேலூயா. நம்ம ஜெபிச்சு 1 மணிக்கெல்லாம் உங்களை சரியா என்ன செஞ்சிடலாம், அனுப்பிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போ யோனா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோனா 1:1. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி யாருக்கு? யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. என்ன வந்துச்சு? நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்துல என்ன செஞ்சிருச்சு? ஏற்றிருச்சு. இப்போ இந்த யோனா யாரு? ஒரு தீர்க்கதரிசி. நல்ல கவனிக்க பாருங்க. யோனா யாரு? ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா யாரு? என்ன வேலை அவங்களுக்கு? அப்பா என்ன சொல்றாரோ அப்படியே செய்யறதுதான் அவருடைய வேலை. ஆமென். இப்போ இந்த 1:9 வாசிக்க பார்க்கலாம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று தன்னை குறித்து அந்த படையில் இருக்கிறவர்களுக்கு சாட்சி சொல்லுகிறான். நீ யார்? எதனால உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? உனக்கு என்ன பண்ணினா இந்த பிரச்சனை அமரும்? இந்த கடல் கொந்தளிப்பு என்ன பண்ணினா நிறுத்தப்படும்? நீ எங்கிருந்து வந்திருக்கிறாய், யாருன்னு கேட்ட உடனே அவன் தன்னை சரியாக அறிமுகப்படுத்துகிறான். எப்படி? நான் எபிரேயன், அது மட்டுமல்ல சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுங்க. அவன் வேற யாரும் சொல்லல, அவரை குறித்து கூட இருக்கிறவர்கள் சாட்சி சொல்லுகிறான். இப்படி பயபக்தி உள்ளவன் தான் இந்த யோனா. ஆமென். இந்த பயபக்தி உள்ள இந்த தீர்க்கதரிசியா இருக்கிற இந்த யோனா கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அந்த மாத்திரத்துல யார் அந்த இடத்தை விட்டு நினிவேக்கு போக வேண்டாம், தர்சீசுக்கு நீ போ என்று அவனுக்கு சொன்னது யார்? ஹல்லேலூயா. அந்த இடத்துல பிசாசு வந்ததாகவோ தன் நண்பர்கள் அவனுக்கு ஆலோசனை சொன்னதாக இல்லை. இவன் கர்த்தருடைய சமூகத்துல பயபக்தி உள்ளவனா எப்படி இருப்பாங்க? கர்த்தர் சமூகத்துல எப்பொழுதும் பக்தி உள்ளவனாக தன் காரியத்தை சரியாக நிறைவேற்றுகிறவனாக இருந்திருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள அந்த மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போகிற அளவுக்கு, கர்த்தருடைய ஆலோசனையை மீறுகிற அளவுக்கு, கர்த்தருடைய திட்டத்தை சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அந்த சமூகத்தை விட்டு விலகி போகிற அளவுக்கு இந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்றால் அவனுடைய சுய ஆவிக்குள்ளிருந்து வந்தது. அப்ப நம்ம சுய ஆவிக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாத்தீங்களா? சுய ஆவிக்கு என்ன பவர் இருக்கு? இந்த சுய ஆவி யாரெல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறீங்க? சின்ன வயசுல இருந்து நம்ம இதெல்லாம் பழக்கம்பா, இதெல்லாம் நீ சொன்னாலாம் விட முடியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? சின்ன வயசுல இருந்தே இது என் கூட வந்தது, இதெல்லாம் நீங்க உடனே எல்லாம் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து சின்ன பிள்ளைங்க அடம்பிடிப்பாங்க, வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு. இப்ப இதை வாங்கி தந்தாதான் போகணும்னு சொல்லி நிற்கும் பொழுது அவர்களை சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம வாங்கி கொடுக்கிறோமே, அவர்களை சமாதானப்படுத்த மட்டும் நம்ம வாங்கி கொடுக்கல, அவர்களுக்குள்ள ஒரு குணத்தை,
அவன் ஒரு சுய ஆவிய, ஒரு சுய கட்டுப்பாட்டை, ஒரு பிடிவாத கேரக்டரை, ஒரு அடமன் கேரக்டரை கிரியேட் பண்றதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சிறு வயதுல இருந்து அதை செயல்படுத்தி வந்திருக்கிறோம். புரியலையா? இப்ப சின்ன பிள்ளைங்க ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது அதை நீங்க வாங்கி கொடுக்காம வந்தீங்கன்னா அழும், அவ்வளவுதான். ஆனா அழுது வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே உங்க வாழ்க்கையில அவங்களுக்கு கீ பாயிண்ட். எப்படி? அவங்களுக்கு அதுதான் கீ பாயிண்ட். எப்பெல்லாம் அழுதா அப்பா கிட்ட வாங்கிடலாம், எப்பெல்லாம் அடம் பிடிச்சா அப்பா அம்மாட்ட இதை வாங்கிடலாம்னு சொல்லி அவங்க அந்த கேரக்டரோட என்ன செஞ்சிடறாங்க? இணைக்கப்பட்டிருக்காங்க. இது நாளாக நாளாக அது பிடிவாத குணமாக அவர்களுக்குள்ள என்ன செஞ்சு விடுகிறது? மாறி விடுகிறது. ஆமென். இந்த பிடிவாத குணம் யாருக்குள்ள இருக்குது? ஆமென். எனக்குள்ள இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது, இந்த யோனாக்குள்ள இருக்குது என்பதை நம்ம என்ன செய்யறோம்? இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாம் ஒரு சாதாரண விசுவாசி வச்சுக்கோ. இப்ப தீர்க்க நிலைய பாருங்க, பக்தி உள்ளவன். 10வது வசனத்தை வாசிங்க. ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் மூன்றாவது மனுஷன் கேட்கிறான், நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றியே, நீ தேவனுக்கு பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறையே, இந்த தேசத்துல இந்த காரியத்தை அறிவிப்பதற்கு நான் போகிறேன்னு சொல்லுகிறையே, உனக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? உனக்கு எப்படி, ஏன் இதை நீ செய்தாய் என்று கேட்கிற அளவுக்கு அந்த காரியம் அவனுக்கு அவனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்ய அந்த இடத்துல கொடுக்கல. இவங்க எல்லாம் பேசும் பொழுது நான் செஞ்சது தவறுதான்ப்பா, நல்ல கவனிக்கணும். யோனா அந்த நேரத்துல என்ன செஞ்சிருக்கணும்? நான் செஞ்சது தப்புதான், என்னால நீங்க என்ன செய்ய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், நான் இப்பவே ஏசப்பாட்ட என்ன செஞ்சுறேன், நினைவேற்று போகுதுன்னு சொல்லிட்டேன்னா இந்த கடல் இப்ப என்ன செஞ்சோம்? அமைதியாயிடும் அப்படின்னு இவனை அந்த குணத்துக்குள்ள போய் ஆண்டவன் சமூகத்துல சமாதானமாகி தன்னுடைய குற்றத்தை ஒற்றுக்கொண்டு ஆண்டவனிட சமரசமாகி மன்னிப்பு கேட்டு தன்னுடைய பயணத்தை தொடங்குவதற்கு அவனை தடுப்பது யார்? அவனுடைய சுய ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிற இன்னைக்கு சப்போர்ட்டிங் ஃபைல் மாதிரி தான் இது. எது? இப்ப நம்ம மொபைல்ல ஒரு சப்போர்ட்டிங் ஃபைல் தான் மொபைல் ஒர்க் ஆகும், சிஸ்டத்துல சப்போர்ட்டிங் ஃபைல் தான் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும். அதே மாதிரி சுய ஆவிக்கு சப்போர்ட் பண்ணுகிற மேஜர் கேரக்டர் என்னது? பிடிவாதம். நல்ல கவனிங்க. இந்த சுய ஆவி தானா செயல்பட முடியாது, ஒரு கேரக்டர் வேணும். அந்த கேரக்டர் யாருக்குள்ள இருந்துச்சு? யோனாக்குள்ள இருந்துச்சு. என்ன கேரக்டர்? இவ்வளவு பேர் சொல்றாங்க, இப்படி ஆண்டவர்கிட்ட பயபக்தி உள்ளவன் இப்படி வந்திருக்கலாமா? நீ ஒரு எபிரேயன் சொல்ற, இப்படி சமுத்திரம் இப்படி கொத்தடிக்குது, ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை அனுமதிச்சிருப்பாரு. உன் தேவன் எவ்வளவு பெரிய தேவன் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோமே, நீ ஏப்பா இதை செய்தன்னு சொல்லி கேட்ட உடனே என்ன செஞ்சிருக்கணும்? ஆமென், நான் செஞ்சது தப்புதான் ஆண்டவரே, எனக்காக இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டாம், காயப்பட வேண்டாம்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம்? மனு திரும்பி இருக்கலாம். ஆனா இவன் பிடிவாத குணத்தை விட்டு கொஞ்சம் கூட இறங்கிறதுக்கு என்ன வரல? மனசு வரல. நல்ல கவனிக்கணும், என்ன வரல? மனசு வரல. அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததை நான் அறிவேன். ஹல்லேலூயா. என்னாலதான் இந்த கொந்தளிப்பு வந்தது எனக்கு தெரியும். இந்த கொந்தளிப்பு நிக்கிறதுக்கு நான் 2 வழி இருக்குது. ஒன்று ஆண்டவரோட சமூகத்துல போய் சரண்டர் ஆகுறது, இன்னொரு வழி இருக்கிறது என்னை தூக்கி கப்பல்ல கடல்ல என்ன செஞ்சிருங்க, போட்டுருங்க. அவன் சூஸ் பண்ண மெத்தட் என்னது? அவன் உலகத்துக்குரிய காரியத்திற்கு இடம் கொடுத்தான். நான் கடல்ல குதித்தாலும் பரவாயில்ல, என் ஜீவன் இங்க மாட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன செய்ய மாட்டேன், எடுத்த முடிவை விட்டு நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ள தீர்மானம் எடுத்தான். அந்த தீர்மானம் சுயமாய் எடுத்த தீர்மானம். அந்த தீர்மானத்தின்படி அவனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? கடல்ல போட்டான். ஹல்லேலூயா. முதலாவது இந்த சுய ஆவி அவனை என்ன செஞ்சது? தேவனுடைய திட்டத்தை திசை திருப்பியது. ஆமென் சொல்லுங்க.
தேவன் வைத்த திட்டத்தை செயல்படுத்த விடாதபடிக்கு அவனை திசை திரும்ப அவன் வேறு எந்த பிசாசும் வரல. அவனுக்குள்ள இருந்த சுய ஆவிதான் அவனை தரிசித்து போகும்படி அவனை என்ன செய்து திசை திரும்பிச்சு. தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் முன்குறித்த அபிஷேகத்தையும் உங்கள் தேவன் எதற்காக இந்த பூமியில இந்த எப்பாகத்துல வைத்திருக்கிறாரோ அதை செயல்படுத்த விடாதபடிக்கு வேற டிராக்ல அப்பப்போ உங்களை திருப்புறது. நீங்க எல்லாமே பிசாசு மேல போடாதீங்க. உங்க சுய ஆவிக்கு இடம் கொடுத்தாதான் பிசாசு உங்களை அந்த ரூட்டுக்கு கொண்டு போவோம். உங்க சுய ஆவிக்கு இடம் கொடுத்தாதான் பிசாசு அவன் செய்ததை செயல்படுத்த உங்களை கொண்டு போவான். எப்ப இடம் கொடுக்கிறீங்களோ அவர் உங்களை அழகா நடத்துவார், பொறுப்பா நடத்துவார், விழாம நடத்துவார். இந்த யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஒரு பெரிய வேலையே அல்ல. சுவிசேஷ அறிவிப்பான்னு சொல்லல. ஒவ்வொரு ஜனங்களுக்கு போய் ஞானஸ்தானம் கொடுப்பான்னு சொல்லல. ஒவ்வொரு வீடு வீடா போய் பெரிய காரியத்தை சொல்லுங்கன்னு சொல்லல. இன்னொரு ரகசியத்தை சொல்லித்தரம் பாருங்க. இந்த யோனா அவன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தா நினிவேக்குள்ள போய் இந்த சத்தியத்தை, இந்த எச்சரிப்பு செய்தியை கேட்ட உடனே முதலாவது ஜனங்களுக்குள்ள தான் அவன் சொல்லுகிறான். ஆனா இந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை ராஜாவிட்ட போன உடனே இந்த யோனாவை வர சொல்லி அவன் கேட்கல. நல்லா கவனிக்கணும். அந்த யோனாவை கொஞ்சம் வர சொல்லுப்பா, கொஞ்சம் டீட்டெயிலா விசாரிக்கப்பான்னு சொல்லல. அப்போ இந்த யோனா சொன்ன வார்த்தைய அந்த ராஜாவை கேட்டு தேசத்துல உபவாசத்தை நியமித்து ஆடு மாடுகளுக்கு பட்டினி போட சொல்லி 3 நாட்களும் சாம்பலில ரெட்டிலிட்டு கொண்டு உட்கார வைக்க வேண்டும் சொல்லி அவனை கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். இந்த யோனா உடைய வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. இந்த யோனாவுடைய வேல்யூ அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த யோனாவுடைய வேல்யூ ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இதை சொல்ல போற யோனாவுக்கு இது என்ன செய்யல? சரி, நான் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவித்தா, இந்த எச்சரிப்பை அறிவித்தா எவ்வளவு பெரிய ஜனம், எவ்வளவு பெரிய கூட்டம் மறந்துருவாங்க. இவ்வளவு பெரிய ஊர் இயேசுகிட்ட மறுபடியும் மன திரும்பிடுவாங்க. இந்த மனநிலை அவருக்கு வரல. நான் போய் சொல்லுவேன், ஆண்டவர் கேட்பார். அவங்க உபவாசம் போடுவாங்க, அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. அவங்க மன்னிப்பு கேட்டவங்க இயேசு மாறிடுவாரு, அவர்கள் ஏற்றுக்கொள்வாரு. நான் சொன்ன பொய்யாய் போய்விடும் என்று சொல்லி அவனுக்குள்ள இந்த சுய பெருமை அவனை அங்க போக விடாதபடிக்கு தடுத்தது. எது தடுத்துச்சு? ஹல்லேலூயா. கடலுக்குள்ள போடுறதுக்கு பிடிவாதம் தடுத்துச்சு. அவன் இடிவைக்குள்ள போக விடாதபடிக்கு ஸ்டார்டிங்ல அவனை தடுத்தது என்ன? அவனுக்குள்ள என்ன ஒரு தீர்க்க தரிசனம் அந்த ஊர்ல பெருசா வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் அனுப்புறாரு. அங்க போய் சொன்னது நிறைவேறல. மீண்டும் ஒரு கலத்திற்கு தரிசனம் எல்லாரும் சொல்லிடுவாங்க. என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி இந்த யோனாக்குள்ள அவனுடைய புத்தி அதை சொல்லி இருக்கிறது. அவன் அந்த சுய புத்தியின் மேல் சாய்ந்ததுனாலதான் தேவ சமூகத்தை விட்டு விலகினான். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அப்ப நம்மளை யாரு ஏத்துறா? இதை நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். சும்மா எல்லாம் குறை பிசாசெல்லாம் வீட்டுக்குள்ள வர முடியாதுங்க. எல்லா பிசாசும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் தாங்க மாட்டோம். அப்படி எல்லாம் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு. அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்துல இருக்கிற சத்துரு தான் உங்களை எதிர்ப்பான். உங்க சுயம்தான் உங்களை எதிர்ப்போம். உங்களுடைய கீழ்படியாம தான் ஆசீர்வாதம் தடை பண்ணும். உங்களுடைய எல்லாமே தான் கர்த்தர் சமூகத்துல ஆசீர்வாதத்தை பெருமை தடை பண்ணும். அதனால நீங்க யாரையோ குறை சொல்றதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமே. இப்ப இந்த இடத்துல இப்ப யாருக்குள்ள இப்ப பாத்தீங்க அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை தடுத்துச்சு. அதுக்கப்புறம் கப்பலுக்குள்ள இருந்து என்ன செஞ்சிருச்சு? குதிக்கிறதுக்கு அந்த சுயார் என்ன பண்ணிருச்சு. இப்போ இன்னொரு குழந்தை என்ன செய்யுது? இப்ப பாருங்க, ஆண்டவர் சமூக நினைவைக்கு போகிறார். நினைவைக்கு போன உடனே இவர் சொல்லணும்னு தோணி ஆண்டவர் என்ன சொல்லிடணும்பான்னு சொல்லி மணந்துருமே ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார். அப்படி சொல்லி மீன் வைத்து தப்பிச்சு வந்துட்டார். இப்ப அங்க போனதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு குணத்தை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். இவனுக்குள்ள இருக்கிற கேரக்டர் என்ன செய்யறாரு? மாத்தினாலும் இவன் சரிப்பட்டு வருவான். நல்ல கவனிக்கணும். அவன் என்ன குணம் செயல்பட்டுச்சு? ஹல்லேலூயா. வாசிங்க.
4ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும். முதலாவது 2:8 வாசிட்டு அப்புறம் போதும். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை தோற்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பொய்யான மாயை நமக்குள்ள எழுப்புகிறது எது? நம்முடைய சிந்தை தான் நமக்குள்ள பொய்யான காரியத்தை எழுப்போம். இங்க போனா இது கிடைக்கும், இங்க போனா இது நடக்கும், இந்த சர்ச்சைக்கு போனா அது கிடைக்கும், அந்த பாசிட்ட போனா இது கிடைக்கும். நம்மளை யாரு ஏவரா? ஆவியானவர் நம்மளை ஏவணும். ஆவியானவர் நடத்தணும். இந்த பொய்யான மாயை இவனுக்குள்ள எழுப்பினதுதான். ஹல்லேலூயா. இவருக்கு இருந்த பெரிய பிரச்சனை. இதனால பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை தோற்கடிக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் லாஸ்டா வரேன். 4:2 வாசிங்க. நான் என் தேசத்துல இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? ஹல்லேலூயா. இந்த நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு போகிறேன். நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு போனதுக்கு தான் காரணம். சுவாசிங்க. நீ இறுக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீனுக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே பாருங்க, என் பிரபஞ்சத்தை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் அற்புதத்தை செய்ததுக்கு யாராவது நான் சாக நினைப்பாங்களா? நினிவே தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. அந்த தேசத்தை ரட்சித்த சந்தோஷப்படணும். ஒரு ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி சந்தோஷப்படணும். அவங்களுடைய வார்த்தையை கேட்டு கீழ்படிச்சுட்டாங்க. நாங்க இவங்க என்ன சொல்றாரு? நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிறோம். அதற்கு கர்த்தர் கேட்கிறாரு, நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதும். ஹல்லேலூயா. இந்த எரிச்சல் அவனை விட்டு எடுப்பதற்கு ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆண்மணக்கு செடி என்ன செய்கிறாரு? ஒரு நாள் உருவாக்குறாரு. மறுநாள் என்ன ஆகுது? ஒரு பூச்சி வந்து என்ன செஞ்சது? ஆம்பளக்கு செடியை சாப்பிட்டு அது காஞ்சு போயிருது. அப்பவும் மறுபடியும் என்ன செய்யறான்? இன்னும் பயங்கரமான கோபம் அவனுக்குள்ள வருது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நேசில வாசல்ல லட்சத்து வாசிங்க 20,000 பேர் வலது கைக்கு எந்த வசனம்? 11 வாசிங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேகம் எரிச்சலன் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? நீ ஒரு நாள் வளர்ந்த இந்த ஆமணக்கு செடியினுடைய நிழல் போச்சுன்னா இப்படி கஷ்டப்படுறியே, இதெல்லாம் நீ எரிச்சல் படணுமா? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள எரிச்சல் குணம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த எரிச்சல் குணம் எதெல்லாம் எதோட அட்டாச் இருக்குது? நம்முடைய சுய ஆவியோடு சுயத்தின் மேல அட்டாச் ஆகிருக்கிறது. இந்த எரிச்சல் எப்போ நமக்குள்ள எழும்புதோ அப்பவே நமக்குள்ள இருக்கிற கோப டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். கோபம் நமக்குள்ள எப்போ நமக்குள்ள செயல்பட்டுருச்சோ அப்பவே நம்ம சுயத்துல முழுசா சாயமிட்டோம்னு அர்த்தம். சுயத்துல நம்ம எப்போ ரொம்ப சார்ந்துட்டோமோ அப்பவே கர்த்தருடைய காரியத்தை எதிர்க்க துணிஞ்சிட்டோம்னு அர்த்தம். எப்போ கர்த்தருடைய காரியத்தை துணிஞ்சிட்டோமோ அப்போ ஒரு சமூகத்தை விட்டு விலகிட்டோம்னு அர்த்தம். அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகிட்டோம் அப்படின்னா முழுக்க நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கவே முடியாது. ஆமென். மீண்டும் அந்த எரிச்சல் எல்லாம் தணிந்து தேவனுடைய பிரசனத்தோடு நம்ம கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு முழு நேர ஆவிக்குரிய பிள்ளையாக நாம மாற்றப்பட முடியும். ஹல்லேலூயா. இப்போ இந்த யோனாக்குள்ள என்னென்ன குணம் இருந்துச்சுங்கிறத நீங்க லிஸ்ட் போட்டு பார்க்கலாம். முதல் குணம் என்ன குணம் இருந்துச்சு? ஹல்லேலூயா. ஆமாம், கேரக்டர் மெயின் சப்ஜெக்ட் தான் சுயம். இந்த சப்ஜெக்டோடு இருந்தது சுய பெருமை அவனுக்குள்ள இருந்தது. இரண்டாவது என்ன குணம் இருந்துச்சு? பிடிவாத குணம் இருந்தது. மூன்றாவது எரிச்சல் குணம் இருந்தது. நான்காவது ஈகோ இருந்தது. என்ன இருந்துச்சு? ஈகோ. எத்தனை பேருக்கு இருக்குது ஈகோ? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது தெரியும் யாருக்கெல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. சரி, இப்ப நான் சொல்ல வேண்டிய காரியத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப நம்ம இந்த வசனத்தோடு கனெக்ட் ஆக போகிறோம். இந்த யோபுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவனே, கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய இந்த மனுஷனே, கர்த்தருக்கு துணிந்து எரிச்சல் அடையக்கூடிய அளவுக்கு
ஒரு தைரியத்தை கொடுத்தது யார் என்றால் இந்த சுய ஆவி. இந்த சுய ஆவியை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? சாம்பலாக்க வேண்டும். இதை நல்லா புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. இந்த சுயத்தை சாம்பலாக்காம, இந்த சுய ஆவிக்கு கொடுக்கக்கூடிய ஆதாரத்தை நம்ம நிறுத்தாம, நம்ம ஒரு நாளும் ஒரு ஸ்பிரிச்சுவல் பிள்ளையாக நம்ம என்ன செய்ய முடியாது? வளர்ந்து வர முடியாது. அல்லேலூயா. இந்த பிடிவாத குணங்களை நம்ம நிறுத்த வேண்டும். எரிச்சலை நிறுத்த வேண்டும். சுய பெருமையை நம்ம நிறுத்த வேண்டும். இந்த சுய பெருமை எல்லாம் எந்த அடிப்படையில் நமக்குள்ள செயல்படுகிறது? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சுய பெருமை எதன் அடிப்படையில் நமக்குள்ள செயல்படுகிறது? ஆவிக்குரிய சுய பெருமையும் இருக்கிறது. முதல்ல ஆவிக்குரிய சுய பெருமை எதுல இருக்குது? நல்ல பிரசங்கிக்கிறவங்களா இருந்தா பிரசங்கிக்க தெரியாதவங்களை பார்க்கும்போது அந்த பெருமை என்ன செய்யும்? செயல்படும். நல்ல பாட்டு பாடுறவங்க என்ன செய்வாங்க? பாட தெரியாதவங்களா இருந்தா அவன் நல்லா தெரியுது, எனக்கு நல்லா தெரியும், உனக்கு ஏன் தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறதே என்னதுதான்? நம்முடைய சுய பெருமை. இதுக்கப்புறம் என்ன செயல்படுச்சு? பிடிவாத குணம் செயல்பட்டுச்சு. வேற என்ன? எரிச்சல். எரிச்சல் இல்லாத ஆளே இல்லை. டைரக்டா கோபம் வராது, எரிச்சல் தான் முதல்ல வரும். இந்த எரிச்சலை நமக்குள்ள சாம்பல் ஆக்கல் அப்படின்னா, நீங்க எவ்வளவு அபிஷேகம் வாங்கிட்டு போனாலும், எவ்வளவுதான் இங்க 3 நாள் பயங்கரமான அக்கினி முகாமா இருந்தாலும், 3ஆவது நாள் நல்ல ஃபயரா போனாலும், இந்த பலூனை ஊதிட்டு ஒரு பலூன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஊசியை குத்துனா அப்படியே என்ன செஞ்சிடும்? அது அப்படியே வெடிச்சிடும். அதே மாதிரி ஒரு எரிச்சலை நீங்க ஜெயிக்காம அபிஷேகம் பெற்றுக்கொள்றது வேஸ்ட். அல்லேலூயா. அபிஷேகம் ஆவிக்குரிய டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளவு முதிர்ச்சி அடைந்திருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களுடைய உலகத்துக்குரியவைகள் அணைக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போக வேண்டும். நம்ம ரெண்டையுமே ஈக்குவலா என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? டிராவல் பண்றோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ரெண்டையுமே ஈக்குவலா டிராவல் பண்றோம். சர்ச்சுக்கு வரும்போது முழு நேர விசுவாசி, வீட்டுக்கு போனா அவன் பாதி விசுவாசி பாதி உலகம். வேலைக்கு போனா 100% உலகம். உலகத்துக்கு போகும்போது இன்னும் உலகத்துக்குரிய ஜனங்களை பார்க்கும் பொழுது 100க்கு 100% மேலேயே நம்ம உலகத்துக்குள்ள போயிடுவோம். அது நம்முடைய ஜென்ம சுபாவம் நம்மளை அப்படி இழுத்துட்டு போயிடும். ஐயோ நமக்கு வந்திருக்க கூடாது, நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம்? தீக்கி போடுவோம். இப்படி எல்லாம் நம்ம இயக்கிறது எதுனா நம்முடைய குணங்கள். அல்லேலூயா. இப்ப இந்த நினிவேக்கு போக வேண்டிய இந்த யோனா தீர்க்கதரிசி ஆகும் பொழுதே இந்த குணத்தை எல்லாம் ஒரு ஜெயிச்சிருந்தா கர்த்தருக்கு சூப்பரான ஒரு தீர்க்கதரிசியா ஏசியா மாதிரி என்ன செஞ்சிருப்பாரு? எலியா மாதிரி என்ன செய்திருப்பாரு? சூப்பரா பாப்புலர் ஆயிருப்பாரு. ஆனா ஒரு குட்டி தீர்க்கதரிசி தான் யோனா. ஆனா அந்த தேசம் மகா பெரிய தேசம்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அந்த மகா பெரிய தேசத்துக்குள்ள நினைவைக்குள்ள ஒரு குட்டி தீர்க்கதரிசி அனுப்பினாரு. அவர் மட்டும் அதை சொல்லி இருந்தாருன்னா மிகப்பெரிய தீர்க்கதரிசி. ஒரு கற்பனையில உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன், ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். அல்லேலூயா. அதே போல அவர் தீர்க்கதரிசியா மாறும் பொழுதே ஆவிக்குள்ள போக போகவே இவருடைய ஜென்ம சுபாவத்தை என்ன செஞ்சிருக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருக்கணும். இவர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பக்கத்துல மட்டும் டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு. ஆனா உலகத்துக்குரியதை கனெக்ட் பண்ணி செய்ய வேண்டிய சில விஷயம் வரும் பொழுது உலகத்தோடு இணைஞ்சு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் போயிட்டார். அல்லேலூயா. அதை நம்ம தேவைக்கு என்ன செய்யலாம்? டிராவல் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். பட் அதோடு இணைக்குவதற்கு நமக்கு வேலை இல்லை. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரலாமும், அவர்கள் உட்கார நம்ம என்ன செய்யக்கூடாது? உட்காரணும், நடக்கலாம். அவர்கள் போது பாதையில நம்ம நடக்கூடாது. அப்படின்னா பாதை என்பது அவர்கள் பின்பற்றுகிற காரியங்கள், அவர் நடைமுறைப்படுத்துகிற உலகத்துக்குரியவைகளுக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இப்போ இந்த யோனாவுக்கு நம்ம கற்றுக்கொண்டது என்ன? இத்தனை குணங்கள் இருந்துச்சு, ஓகேதான். இந்த குணங்கள் மத்தியிலேயே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறார். பார்த்துக்கிறீங்களா? அப்படின்னா என்ன? இந்த குணத்துக்கும் இந்த அபிஷேகத்துக்கும் சம்பந்தம் இல்ல. இதை எவ்வளவு வேணாலும் நீங்க என்ன செய்யலாம்? அனல் கூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இது ரொம்ப நாள் டிராவல் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற சுயத்தை நம்ம அடிச்சுதான். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப நாள் விழாம நம்ம டிராவல் பண்ணணும். ஒரு நாளுக்குள்ள டவுனாவே நம்ம டிராவல் பண்ணணும். தினம் சுயத்தை சிலுவையில சாகடிக்கணும். பழைய மனுஷன் நம்ம சிலுவையில அடையணும். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல விரும்புகிறது. எப்படி இருந்தாலும் ஒரு எல்லை வரைக்கும் தான் நம்ம பொறுமையா இருக்கும். ஆமா தானே பிரபுகுது? அந்த எல்லையை தாண்டினா
என்ன பொறுமையாயிரு, எனக்கு டென்ஷன் பண்ணாத, பொறுமையாயிரு, எனக்கு கோபம் வந்துடும். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்? நம்ம இதை அடக்கி வச்சிருக்கிறோம். என்ன செஞ்சிருக்கிறோம்? அடக்கி வச்சிருக்கிறோம். ஆனா கொஞ்சம் நம்ம எடுத்து விட்டோம்னா நமக்கு ஆவிக்குரிய அந்த வார்த்தை சொல்லும் பொழுது உங்க ஆவிக்குரிய காரியம் டவுன் ஆயிடும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். என்ன பொறுமையை சோதிக்காது நீங்க சொல்ல ஆரம்பிச்சாலே உங்களுக்குள்ள பொறுமையை நீங்க இழந்துருவீங்க. இந்த அபிஷேகம் செயல்படாது, இந்த ஆவிக்குரிய காரியம் செயல்படாது, அப்படியே தம்பாயிடுவீங்க. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? நல்ல பிரசன்ஸா போவீங்க, வீட்டுக்கு போனதும் பிடிக்காத நபர் வருவார், இப்பவே இவனை பார்த்துட்டேன்னா அப்படி ஒரு எரிச்சல் உங்களுக்கு செயல்படுறோம். அவ்வளவுதான். அந்த க்ளோஸ் பண்ண அன்னைக்கு நாளில ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் என்ன செஞ்சோம்? கட் ஆகும். இதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்துட்டு ஆவியானவரே நீங்க என்ன பண்ணாலும் கற்றுக்கொள்ள முடியும். ஆவி முறிஞ்சிரும். மறுபடி கனெக்ட் ஆகணும்னா ஹல்லேலூயா அந்த விஷயத்தை ஒப்புற வாங்கி நான் பேசியிருக்க கூடாதுப்பா, இந்த வாயால உங்க துதிக்கணும் தவிர நம்ம சபிக்க கூடாதுப்பா, இந்த வாயால உயர்த்தம், இந்த நாளை யாரையும் திட்டிருக்க கூடாதுப்பா, இந்த வாயால சுவிசேஷம் சொல்ற வாயால யாரையுமே கெட்ட வார்த்தை நான் பேசிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி எப்போ சமரசம் ஆகிறீங்களோ அப்பதான் யோனா ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மீன் கொண்டு எங்க விட்டுச்சு? ஆண்டவர் பரிதாபப்படல. ஐயோ நான் நேசித்த தீர்க்கதரிசி ஆச்சு, ஐயோ நான் உருவாக்கின தீர்க்கதரிசி ஆச்சு, இவனை பேர் மீன் வைத்துக்குள்ள போடலாமா அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகல. நீ மூணாவது நாள், முதல் நாளும் ஆண்டவர் என்ன செய்யல? மனம் இறங்கல. ரெண்டாவது நாளும் மனம் இறங்கல. மூணாவது நாள் பசி ஓவராயிருக்குன்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லை. அவன் வெஸ்டே போறதுக்கு வழி இல்லை. இந்த மீனாவது அவனை சாப்பிட்டுனா கூட செத்து போயிருப்பான். அது இல்லை. இவனை விழுங்கவும் இல்லை, துப்பவும் இல்லை, தொண்டையிலே வச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே ஒரு சூழ்நிலையில இவன் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நான் கேட்கிறேன், இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம மனம் திரும்பணுமா? அல்லேலூயா. அதனால இந்த துர்க்குணங்கள் யாவும் பிதாவினால் உண்டானது அல்ல. எங்க இருந்து உண்டானது? எல்லாம் இந்த பூமியிலிருந்து உண்டானது. இந்த குணங்கள் எல்லாம் எங்க இருந்து உண்டானது? பூமியிலிருந்து உண்டானது. அல்லேலூயா. எங்க இருந்து உண்டாச்சு? ஏசப்பா படைக்கும் அப்படியே பண்ணி கொடுத்தாரு. கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவைகள் யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், நல்ல கவனிச்சுகளை, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டார்களா? சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லிப்பது. எல்லாம் எங்க இருந்து வந்தது? ஆமா, இந்த உலகத்திலிருந்து வந்தது. கீழே இருக்கிறது எத்தனை பேருக்குள்ள இருக்குது? 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளே. இந்த எத்தனை குணம் இருக்குதுல்ல? 9ல எத்தனை நம்மகிட்ட இருக்குது? இந்த 9 உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க பரலோகத்துக்கு போயிடலாம். இந்த 9ல என்னென்ன இருக்குது? ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு இருக்குதா? எத்தனை பேர் கை தூக்க முடியும்? உண்மையான அன்பு இருக்குதா? எல்லார்ட்டையும் அன்பு செலுத்துறீங்களா? சந்தோஷம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? நீடிய பொறுமை இருக்குதா? முதல்ல நமக்கு தயவு இருக்குதா? நற்குணம் இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? சாந்தம் இருக்குதா? இச்சை அடக்கம் இருக்குதா? இதுல எத்தனை இருக்குது? 9 எத்தனை இருக்குது? ஐயா சொல்லுங்க, எத்தனை இருக்குது? எதுவுமே இல்லை. அப்ப எதுவுமே இல்லாம நம்ம எப்படி ஆவிக்குரிய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? அட்லீஸ்ட் ஒரு 3வது இருக்கலாம். அன்பு சுத்தமா இல்லை. இன்னைக்கு எல்லா அன்பும் தனிஞ்சு போச்சு. கொஞ்சம் நம்ம வசனத்தை படிக்கிறோமே, நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி பாக்குறோமா பாருங்க. இப்போ நான் கேள்வி போட திணறீங்களே, இந்த வசனம் நமக்குள்ள இருக்குதா? எத்தனை பேருக்கு இருக்குது? இந்த 9 கேரக்டர் நமக்குள்ள வந்தாதான் இந்த மேல இருக்கிற குணமெல்லாம் வெளியே போய் இதெல்லாம் நமக்குள்ள ஃபிட் ஆகணும். அப்பதான் ஆண்டவர் நமக்கு சீல் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்துக்கு போறதுக்கு சீல் பண்ணுவார். இந்த 9 கேரக்டரும் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம தினம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அழிக்கணும்.
நம்ம ஜென்ம சுபாவத்தை யாரும் துரத்த முடியாது. நம்ம ஈகோவெல்லாம் நம்மளை விட்டு யாரும் என்ன செய்ய முடியாது. நம்மளா நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், இது எனக்கு வேணாம் ஆண்டவரே, என்னை விட்டு எடுத்துருங்க, இந்த குணம் எனக்கு பிடிக்கல, இந்த உருன்னு இருக்கிறது. ஆமே அப்படி அப்பப்ப முகத்தை மாத்திரம்ல, அப்பப்ப நம்ம முகம் ஏமாறுது. நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு அப்படியே கோவம் முகமா ஏமாறுது. அந்த குணம் எங்க இருந்து வந்துச்சு? உங்களுக்குள்ள இருந்து தான் வருது. அது எதனால வந்தது? எரிச்சலை நாளைக்கு உள்ள இருந்ததுனாலதான் முகம் மாறுது. யாருக்குள்ளலாம் முகம் பெருசாகுதோ கோவப்பட்டா உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா என்ன இருக்குன்னு இருக்கும்? எரிச்சல் இருக்குன்னு இருக்கும். இதெல்லாம் நீங்க சரி பண்ணாம எவ்வளவு அபிஷேக கூட்டத்துல நிரம்பினாலும், எவ்வளவு நீங்க 24 மணி நேரம் செபிச்சாலும், எங்கேயோ ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா ஒரு பானையில தண்ணி ஒழுகுறது மாதிரி இந்த கேரக்டர் நமக்குள்ள இருக்கிற ஓட்டை, இதை எடுத்து போடாம அபிஷேகத்துக்குள்ள நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நிலையா நிற்க முடியாது. இப்ப இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, உங்கள் விடுதலையை தடை செய்தவன் யார்? நீங்க தலைப்பு பாத்தீங்களா? உங்கள் விடுதலையை தடை செய்தவன் யார்? அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நான் தான் கரெக்டா சொன்னீங்க. ஹல்லேலூயா. நான் சரியில்லாதனாலதான் என் விடுதலை என்ன செய்யுது, போயிட்டே இருக்கு. நான் என்றாலே அது சுயத்துக்கு போயிடும். அதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். நான் அப்படின்னு நம்ம பேசவே கூடாது. நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு சொந்தமே இல்லை. தன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள நான் என்கிற வார்த்தை வரவே கூடாது. அப்படி வந்துட்டாலே கர்த்தர் கிரியை செய்யவே முடியுமா? நான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும் ஆண்டவருக்கு வேலையே இல்லை. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் எழுந்திருந்து இந்த வசனத்துக்கு நம்ம ஜீவிதத்தை என்ன செய்ய போறோம், ஒப்பு கொடுக்க போறோம். இப்போ நமக்குள்ள நான் சொன்ன கேரக்டர் எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போறீங்க? இப்போ அறிக்கையில் எனக்கு வேணாம்னு சொல்ல போறீங்க.